Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with Arunachalam full movie scene reaction. Yes, so Rajinikanth sir का movie है and yes, we have almost completed I think middle of the part. Yes, right. So I think we are going very smoothly. The storyline is outstanding. It's a 90s movie, so we're just loving it. Okay, yes. So let's get started. But also, if you're new to this channel, please guys do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. gentlemen, டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்தேன். எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் தேடி பார்க்கலாமே. என்ன மிஸ்டர் ரங்காச்சாரி, இப்படியே நம்ம காலம் கடத்திக்கிட்டு இருந்தா எந்த காரணத்துக்காக மிஸ் வேதாச்சலம் உங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சாரோ அது நிறைவேறாமலே போயிடும். அது இல்ல சார், பெரியவங்க, நல்லவங்க, நேர்மையானவங்க, தெய்வ பக்தி இருக்கிறவங்க, இவங்க சொல்ற வாக்கெல்லாம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், இது அத்தனை குணங்களும் இருந்த ஒரு பரிபூர்ணமான மனிதர் மிஸ்டர் வேதாச்சலம். அவர் சொன்ன வாக்கு எப்படி பலிக்காம போகும்? அதான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, இது 5 கோடியோ 10 கோடி ரூபாயோ சமாச்சாரம் இல்ல, 3030 கோடி ரூபாய் பணம். நம்ம ட்ரஸ்டியே பொறுப்பேற்று இந்த பணத்தை உரிய முறையில பயன்படுத்தி இருந்தா இந்நேரம் பல கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அதை நம்ம வேதாச்சலம் ஐயா சொன்ன மாதிரி ஏழைங்களுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்து உதவிக்கலாம். நான் அப்பவே சொன்னேன், அடையாளமே தெரியாத ஒரு ஆளை பேரை மாத்திர வச்சுக்கிட்டு கடல்ல ஊசிய போட்டு தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம். ஐ அக்ரி. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மாசம் தேடலாங்கிறது என்னுடைய எண்ணம். மிஸ்டர் ரங்காச்சாரி, அவர் வேதாச்சலம் ஒரு 25 வருஷமா தேடி இருப்பாரு. நம்ம இப்ப ஒரு 5-6 வருஷமா தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் வராத ஆளு இந்த ஒரு மாசத்துல வந்துருவாரு. நாங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்கிற ஆளுங்க. நீங்க ஏதோ கூப்பிட்டீங்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்க இப்ப கையெழுத்து போட்டு அந்த பணத்தை எல்லாம் நம்ம பேர்ல இருக்கிற ட்ரஸ்டுக்கு மாத்தி we can start on. பட் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கே கையெழுத்து போட்டுறோம். எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. கலைபெருமாள் சார், நீங்க தான் வயசுல பெரியவர். நீங்க அந்த டாக்குமெண்ட படிச்சு சைன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் சைன் பண்ணிடுவோம். இதத்தான் நான் அப்பவே சொன்னேன். Hello Franklin, how was your tour? Oh really? Did you miss me a lot? Oh my god. Oh really? All right. Okay. We'll meet tomorrow evening at 6 o'clock. Okay? Okay. Bye bye. Okay, you want to sit there? Okay, he will sit there. Because that chair is moving. Enjoy. Are. Okay. Oh, he will come here. I think so. They are having an important meeting. Alright. In the middle of meeting, he will enter. Seriously? Oh man. Maybe this will change his life as well. Yes. Maybe this will change his life. Yes, this can be. Okay. Oh. रुद्राक्ष का वो है ना, रुद्राक्ष. That her mother gave while he was small. While handing over to them. Right. So he will not sign. अरे. Oh. மன்னிச்சுக்கங்க, ருத்ராட்சி கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். அருணாச்சலம். இதோ வந்துட்டேன். ஒரு நிமிஷம். உன் பேரு? அருணாச்சலம். உங்க அம்மா பேரு? தெரியாது. உங்க அப்பா பேரு? தெரியாது. எனக்கு தெரியும். நீ சாதாரண ஆள் இல்ல. 3000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்கார. உங்க அம்மா பேரு மீனாட்சி அம்மா. உங்க அப்பா பேரு வேதாச்சலம், எங்க முதலாளி. அதோ அந்த போட்டோல இருக்காரு, அவர்தான் உங்க அப்பா. See this, his life got changed. You told her completely.
This Rudraksh only is showing the part. மேடம் 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 வீடா போட்டு வர போனேன். அதான் சல்த காணோம். மேல மீட்டிங்ல இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீட்டிங்ல இருக்கானா? எங்கேயோ போச்சா? பெரிய வேலைதான். இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்ல ஒருத்தரான மிஸ்டர் வேதாச்சலம் தான் உங்க அப்பா. விதிவசத்தால சின்ன வயசுலயே அவர் உன்னை பிரிய நேரிட்டது. அவர் கடைசி வரைக்கும் உன்னை தேடி பார்த்தாரு. நீ கிடைக்கல. சாகர போது மரணப்படுக்கையில என்ன கூப்பிட்டாரு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சாரு. அவர் உன்னை பத்தி சொன்ன ஒரே அடையாளம் உன் பேர் அருணாச்சலங்கிறது மட்டும்தான். அதை தவிர வேற எதுவும் அவருக்கு தெரியல. ஆனா ஆண்டவனோட கருணையை பாத்தியா? எங்களுக்கு கஷ்டம் வைக்காம அவரையே உரிச்சு வச்ச மாதிரி நீங்க. Okay, उनको ही सर्च करने के लिए 3000 கோடி ரூபாய் சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சாரு. நான் பயந்தேன். எப்படி தனியா பண்றதுன்னு கேட்டேன். வேணும்னா நல்லவங்களா பார்த்து 4 பேரை ட்ரஸ்டீஸா வச்சுக்கோன்னு சொன்னாரு. அப்படி நான் வச்சுக்கிட்ட ட்ரஸ்டீஸ் தான் இவங்க. மிஸ்டர் விஸ்வநாத், மிஸ்டர் கலியபெருமாள், மிஸ்டர் குரியன், மிஸ்டர் பிரதாப். நாங்களும் 4-5 வருஷமா உன்னை தேடினோம். நீ கிடைக்கல. கடைசியில நீ கிடைக்கவே மாட்டேங்கிற தீர்மானத்துக்கு வந்து இந்த சொத்தெல்லாம் ட்ரஸ்ட் பேர்ல மாத்தி எழுதலாம்னு நினைச்ச பொழுதுதான் நீ வந்து நின்ன. நல்லவங்க வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல நிரூபணம் ஆயிடுச்சு. நீ கிடைச்சிட்ட. உங்க அப்பா என்கிட்ட ஒரு கேசட் கொடுத்திருக்காரு. என்னைக்காவது நீ வந்து அதை போட்டு காட்டணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கேசட்ல மீதி விஷயத்தை அவரே சொல்லியிருக்காரு. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். அருணாச்சலம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். கும்பிடுறவங்களை மதிச்சு பதிலுக்கு தானும் கும்பிடுற நான் வணங்குற என்னுடைய முருகன் உன்னை இங்க குணம் சேர்த்துட்டா. விதி உன்னையும் உங்க அம்மாவையும் என்கிட்ட பிரிச்சிடுச்சு. உங்க அம்மா மீனாட்சி ஒரு 7 குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா விருப்பத்துக்கு மாறாக யாருக்கும் தெரியாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீயும் கருவில உருவாயிட்ட. எங்க அப்பா கிட்ட சொல்லி ஊர் உலகம் தெரிய அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் நினைக்கும் போது ஒரு முக்கியமான வேலையா நான் மலேசியா போக வேண்டி வந்தது. நான் கடல்ல கப்பல்ல போகும்போது புயல் வந்து கப்பல் கவிழ்ந்துருச்சு. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இந்த துரதிருஷ்டசாலியை தவிர. நானும் இறந்து போனதா எல்லாரும் நம்பிட்டாங்க. நான் திரும்பி நாடு வந்து சேர 5-6 மாசங்களாச்சு. நாடு வந்த உடனே நேர மீனாட்சி பார்க்க போனேன். அங்க அவ இல்ல. அவ எழுதின கடிதாசி தான் அவ அப்பா கிட்டே இருந்தது. அந்த கடிதத்துல நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பேர் அருணாச்சலம் வச்சிருக்கேன். என் கணவர் இப்ப உலகத்துல இல்ல. அவர் இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என் பையனை யாரும் தேடாதீங்க அப்படின்னு எழுதியிருந்தா அந்த உத்தமி என் மனைவி, உன் அம்மா மீனாட்சி. உங்க அம்மா நீ பார்த்ததே இல்ல. அங்கே பார். அன்னியிலிருந்து நான் உன்னை தேடாத நாள் இல்ல, தேடாத இடம் இல்ல. ஆனா நீ கிடைக்கவே இல்லை. மீனாட்சி இல்லாத நாட்டுல என்னால் இருக்க முடியல. அதனால நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கல. நிறைய தொழில்கள் செஞ்சேன். கோடி கோடியா பணம் சம்பாதிச்சேன். ஆனா அதுல எல்லாம் எனக்கு நிம்மதி கிடைக்கல. எனக்கு கிடைச்ச நிம்மதி எல்லாம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்த, லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சேன். அதுதான் எனக்கு வயசாயிட்டு இருக்கு. நீ இந்த கேசட் பார்க்கும்போது நான் உயிரோட இருப்பேன் எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என் கடைசி ஆசை, நான் பிறந்து வளர்ந்த என் நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்காக நான் சொத்துல இருந்து 3000 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்கேன். அதை பத்தி ரங்காச்சாரி உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு 30 கோடி ரூபாய் கொடுக்கறேன். 300 million. ரொம்ப கம்மி. Seriously, this is a big amount. பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் எனக்கு 30,000 தான் கொடுத்தாரு. நீ சாமர்த்தியசாலியா இருந்தா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ பொழைச்சிப்பேன்னு சொன்னாங்க. அந்த 30,000 ரூபாய் பணத்தை வச்சுதான் இந்த வேதாச்சலம் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினான். அந்த 3000 கோடி ரூபாய் உனக்கு வேணும்னு சொன்னா நீ 30 நாள்ல 30 கோடி ரூபாய் செலவு பண்ணு. அதுக்கு 3 நிபந்தனை. முதலாவது நிபந்தனை, இந்த பணத்துல ஒரு ரூபாய் கூட நீ யாருக்கும் தானமாகவோ கடனாகவோ பரிசாகவோ கொடுக்க கூடாது. இரண்டாவது நிபந்தனை, 30 நாள் முடியும் போது இந்த பணத்துல இருந்து உன் பேர்லயோ மத்தவங்க பேர்லயோ எந்த சொத்து இருக்கக்கூடாது. ஒரு குண்டூசி கூட இருக்கக்கூடாது. மூணாவது நிபந்தனை, நீ இந்த மாதிரி 30 நாளே 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 3000 கோடி கிடைக்க போகுதுன்னு யாருக்குமே சொல்லக்கூடாது.
இந்த நிபந்தனையில நீ ஜெயிச்சா அந்த 3000 கோடி ரூபாய் சொத்தும் உனக்கு. இந்த மாதிரி நிபந்தனை எல்லாம் வைக்கிறா இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு 300 million and you will get 30 billion. I am a practical man. Okay. நான் சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு சுருட்டு பிடிச்சேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா எங்க அப்பா திட்டல. சுருட்டு ரொம்ப பிடிக்குமா கண்ணா அப்படின்னு கேட்டாரு. வா அப்படின்னு ரூம்குள்ள கூட்டு போனாங்க. ரூம் பூரா சுருட்டு கட்டுங்க. இது எல்லாத்தையும் பொழுது விடியதுக்குள்ள புடிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கதவு தாப்பா போட்டு போயிட்டாரு. நான் ராத்திரியெல்லாம் விடிய விடிய சுருட்டை புடிச்சு 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 எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். காதல கதவு திறந்து வெளியே வரும்போது இந்த சுருட்டோட வாசனையை எனக்கு பிடிக்கல. சுருட்டே திகட்டி போச்சு. அப்ப விட்ட சுருட்டுதான் இது வரைக்கும் நான் சுருட்டே தொடல. அதே மாதிரி பணங்கிற போதே உனக்கு திகட்டி போகணும். அதுக்காகத்தான் உனக்கு இந்த நிபந்தனை. ஒரு வாட்டி திகட்டிடுச்சுன்னா நீ பணத்துக்கு மயங்க மாட்ட, மக்களுக்கு நல்லது செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீ என் மக. ஆண்டவன் துணை உனக்கு எப்பவும் இருக்கும். ஜெய் ஹிந்த். This is the cassette. Hey. அருணாச்சலம் 30 கோடி எடுத்துட்டு போறியா இல்ல 30 கோடியை 30 நாள்ல செலவு பண்ணிட்டு 3000 கோடி எடுத்துட்டு போறியா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணோம். வேண்டாயா, வேண்டாம். எனக்கு 30 கோடியும் வேண்டாம், 3000 கோடியும் வேண்டாம். அனாதைகளை பாரத்தை சுமந்துக்கிட்டு பட்டத்துக்கு வந்த நீங்க இந்த பாரத்தை இறக்கிட்டீங்க. எங்க அப்பா அம்மாவை காமிச்சிட்டீங்க. நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போதும். எங்க அப்பாவோட சொத்துல நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேசட் எனக்கு கொடுங்க. அப்பா அம்மா தெரியாத ஒரு அனாதை சொல்லி எனக்கு கேவலமா பேசவங்க கிட்ட எல்லாம் இந்த கேசட் போட்டு காட்டி சொந்தமா உழைச்சி பெரிய கோடீஸ்வரான வேதாச்சலம் என் அப்பா, மகா உத்தமி மீனாட்சி அம்மாளை அம்மா அப்படின்னு சொல்லி காட்டோம். அப்ப 3000 கோடி ரூபாய் சொத்து? ஐயா, ஒரு அப்பா அம்மா தன்னோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற உண்மையான சொத்து நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடம்பு, தெளிவான அறிவு. அதை அவங்க எனக்கு கொடுத்திருக்காங்க. அது போதும். எங்க அப்பாவோட ஆசையே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் ஏழை மக்களுக்கு போய் சேரணுங்கிறது. அந்த பொறுப்பை நல்லவங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எனக்கு சேர வேண்டிய அந்த 30 கோடியும் நீங்களே எடுத்துக்கங்க. நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னால எவ்வளவு முடியுமோ அதுவும் கொடுக்கறேன். எல்லாத்தையும் ஏழை மக்கள் கொடுங்க. எங்க அப்பாவோட ஆத்ம சாந்தி அடையும். அப்பா, உங்க அப்பா சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் வேணான்றியா? ஐயா, மீசை முளைச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யாரும் சோறு போடுவானோ அவன் தாயா உண்மையான ஆம்பளை. நான் ஆம்பளை ஐயா. என் அப்பா அம்மா உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு அவங்க உயிரோட இல்ல. அவங்க சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. வரையா என்ன ராஜாலாம் இப்படி திடுதிப்புன்னு ஊருக்கு கிளம்பி போற? காத்தோராயா, இந்த கேசட்டை முதல்ல என் பாட்டிக்கிட்ட போட்டு காமிச்சு எங்க அப்பா அம்மா யாரு எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு புரிய வைக்கணும். சரி சரி, அங்க போய் கலப்பைய புடிச்சுக்கிட்டு அப்பயே இருந்துராத. சீக்கிரம் ஊர் வந்து சேரு. சரி நீ போ. பத்தா ரைட். சார் ரைட் ரைட். बनाना है ना उसके हाथ में. Okay, he will not let him to go. Oh, let him to go. This is the thing that is happening. Oh. He brought him somewhere. सब भगवान की इच्छा से हो रहा है. Yes. So, जो भी होता है अच्छे के लिए. भगवान की इच्छा के सामने किसी का इच्छा नहीं चलेगा. नहीं चलेगा. Exactly. If he want you to grow, he will let you grow. अरे, this Rudraksh is playing very important role here. Yes. Now climb there. We'll see something from here, I guess. பிபி, இந்த 3000 கோடி ரூபாய் புதையல அடிக்கிறதுக்கு 5 வருஷமா பூதம் காக்குற மாதிரி நாம காத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அருணாச்சலம் வந்த உடனே பக்குன்னு ஆயிப்போச்சு. இப்ப அருணாச்சலம் போயாச்சு. சொத்து பூரா ட்ரஸ்ட் பேருக்கு வந்துடும். ட்ரஸ்டே நம்ம தானே அனுபவிச்சிரும். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நமக்கு மேல ரங்காச்சாரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை மறந்துட்டீங்களா? அவன் என்ன பெரிய ரங்காச்சாரி? அவனுக்கு ஒரு பங்கை கொடுத்து
என்ன எப்படி நீங்க இழுத்தீங்க அத மாதிரி அவனை இழுக்க வேண்டியதானே. மிஸ்டர் கலிபெருமா, நேர்மை நியாயம் இந்த ரெண்டு வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் தேடினீங்கன்னா அதுக்கு பேரு ரங்காச்சாரின்னு இருக்கும். அதனாலதான் மிஸ்டர் வேதாஜலம் இவ்வளவு பெரிய பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. They are true villain. சொன்னேன். Exactly, you told her, right? They will write their face only. எப்படி This one तो villain ही है. நல்லா தானே இருக்காரு, திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? நாம வரும். Oh man. சொத்துக்கு சொந்தக்காரன் போயிட்டான், சொத்தை காப்பாத்துறோம்னு அனுப்பிச்சிடுவோம், அப்புறம் நமக்கு தானே சொத்து. Okay. Wow. நீ எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உளர்ற. என்ன நான் இவ்வளவு சொல்லி நம்ப மாட்டேங்கிறீங்க? எப்படிப்பா நம்புறது? நீ தப்பா சொல்றது சாதாரண ஆளுங்களை பத்தி இல்லப்பா. அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க. சொசைட்டில அவங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு. 20 வருஷமா அவங்களை எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த பொறுப்புல அவங்களையும் என்னோட சேர்த்துக்கிட்டேன். ஹலோ. ஓகே. அப்பா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? நீ இங்கே இருமா, வா போலாம். எங்கே? வாப்பா. இவங்கள தானே சொன்னேன். எஸ் மிஸ்டர் ரங்காச்சாரி, இப்பதான் போனோம், அதுக்குள்ள வர சொல்லிட்டீங்க. சாரி ஜென்டில்மேன், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வேதாஜலம் சொத்தை நீங்க அபகரிக்க திட்டம் போடுறதா அருணாச்சலம் சந்தேகப்படுறாரு. சொத்து அடிக்க நாங்க திட்டம் போடுறோமா? என்னப்பா பேசுற? என்ன பேசுறதா? என் கண்ணால பாத்தையா, காதால கேட்டையா? இந்த 3000 கோடி சொத்தையும் அடிச்சிட்டு போதா நீங்க பேசிக்கிற? அது மட்டும் இல்ல சார், உங்களையே தீத்து கட்டதா பேசிட்டாங்க சார். ஐயோ, ஐ அம் சாரி சார். என்னைக்கு எங்க மேல இவ்வளவு சந்தேகப்பட்டாரோ இனிமே நாங்க இங்க இருக்க விரும்பல. நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்ததுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வீணா எங்க மேல சந்தேகம் வரும். நான் போய் சொல்றேன், இவங்கள நடிக்கிறாங்க, நம்பாதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். வேணும் நம்ம ஊர் அதான் அங்க வந்து கேட்பாங்க என்ன பத்தி. சார் இவங்க நம்பர் 1 கேட்க சார், சும்மா சூட்டு பூட்டு போட்டு போட்டு எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க சென்ட்ரல் ஜெயில இல்ல சார், அந்த மாதிரி ஜெயில இருக்க வேண்டியவங்க திருட்டு பசங்க சார். அருணாச்சலம் மரியாதை பேசு. மரியாதை அருணாச்சலம் கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்க. இவங்கள நான் வச்சு ஆளுங்க. இவங்களை நீ சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி ஆகும். இவங்களை நீ அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஆகும். சத்தியமா சொல்லு, 30 கோடி ரூபாயோட போயிடுறியா இல்ல 3000 கோடி ரூபாய்க்கு சவால் ஒத்துக்கிறியா? He will accept the challenge now. Yes. He'll accept the challenge now. Yes. Yes. Great. They all are what? Shocked. Okay, abhi maza aayega. Abhi maza aayega. Now the game has started, and Now the game has which started. we love to watch. This Yes. is the game. The storyline is completely different than we thought. I thought something else. I thought he will be struggling or he will be doing something and something like he doesn't know the name of his father. Something will be happened. I thought something else because मतलब ऐसा ही रहता है. बट ये तो पूरा डिफरेंट काइंड ऑफ स्टोरी लाइन है कि एक चैलेंज है, ये चैलेंज को तुम जीतो और 30 बिलियन ले जाओ या फिर I'm already giving you 300 million and you just take. So he has taken the challenge and I'm so happy that he has taken this decision. Otherwise this all the trustee, I already knew that they are villains because their music, whatever music was playing behind yes, and their face. In most of the movie if you see they usually used to play this villain that role lead चश्मा पहना हुआ वो तो villain रहता है yes, हमेशा, right? every time. Wow, and रजनीकांत सर का मूवी में एक खासियत है. I already I think told yes the twist. Every movies like whatever the hited movies if you see everywhere the twist is there at the beginning or at the ending or in the middle. Somewhere it will be there. Not just straightforward movie नहीं होता. पढ़ाई पे भी देख लो, अन्नमलाई देख लो, मतलब कोई भी movie like you will just start falling in love with the storyline, with the acting, with basically the man. Okay, so definitely loving this movie. And how do you feel about this reaction? Let us know in the comment bar. If you have any information regarding this movie, you are free to comment in the comment bar. And अगर आप हमारे चैनल पे नए हैं तो please guys do subscribe and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in our next video. Till then, bye.